அனைவருக்கும் வணக்கம். முருங்கீரை தான் பேட்ட போகிறோம். அதாவது முருங்கீரை வந்து 2 விதமாக செய்வேன். ஒன்று வந்து முருங்கை அவிச்சிட்டு அந்த தண்ணி எடுத்துட்டு செய்யுது ஒன்று. இன்னும் முருங்கை வந்து அவிக்காமல் செய்யுது, அதை வேய்ச்சி ஊற்றாமல் அப்படியே செய்யுது. ஓகேங்களா? முருங்கை வந்து க்ளீனாக கழுவிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், உருவியாச்சு. வேர்க்கடலை காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்து அதை க்ளீன் பண்ணி வறுத்து வச்சுருக்கோம், பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், பார்த்திங்கன்னா கடுகு, தேங்காய், அடுத்து பாருங்கள் கொத்தமல்லி. இவ்வளோ தாங்க. இப்படி சில மாலை எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. எண்ணெய் காஞ்சிச்சிங்க. கடுகு போட்டுடலாம். நல்லா பொரிட்டோம். கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் தூரமாக இருங்க, மேலாம் எண்ணெய் தெரிக்கும். இடித்த பூண்டு போட்டு நல்லா ஒரு கலக்கிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நறுக்கிய வெங்காயம் நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. தேவையான அளவு உப்பு போட்டலாம். உப்பு போட்டு நல்லா கலக்கிங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த கீரை எல்லாத்தையும் போட்டுடலாம். கீரை எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றுங்க, இல்லை இந்த தண்ணியிலே வெந்துடும். ஈரப்பதத்திலே வெந்துடும். லைட்டாக தண்ணி இருக்குது, அந்த தண்ணி இருக்குது, இதே வெந்துடும். அப்படி தேவைப்பட்டால் ஒரு 1/2 கிலோ தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கும். ஓகேங்களா? இப்போ தண்ணியே ஊற்றலை. இந்த கீரை கழுவி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதுலேருந்தே தண்ணி கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அந்த தண்ணியை வெந்துட்டுருக்கு. தண்ணி ஊற்றால அப்படியே ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுன்னா லைட்டாக கொத்தமல்லி போட்டு தேங்காய் போட்டு வேர்க்கடலை போட்டு நல்லா ஒரு கலக்கி குளிக்க அப்படியே சாப்பிட்டா சூப்பரான முருங்கைக்கீரை ரெடி ஆகிடும். ஓகேங்களா? நல்லா வேகட்டும். நான் முருங்கீரை வந்து அவிச்சிட்டு தண்ணியை வெளியே ஊற்றிட்டா அந்த முருங்கீரை வந்து சத்தெல்லாம் போயிடுது அப்படின்றாங்க. அதனால் இப்படி செய்யும்போது நமக்கு அந்த சத்தெல்லாம் முருங்கீரையிலே இருக்கும். முருங்கீரை அவிச்சிட்டு வேய்ச்சிட்டு அந்த தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணி நம்ம கீழே ஊற்றுறதில்ல, குடிச்சிருவோம். இருந்தாலும் சில வந்து அந்த கீரை தண்ணி வந்து வெளியே ஊற்றிடுவாங்க. ஊற்றலாம் சத்தெல்லாம் நல்லா போயிடுன்றாங்க. அதனால் இப்படி செய்யும்போது அந்த சத்தெல்லாம் அந்த கீரையிலே அடங்கிடும். ஓகேங்களா? அப்புறம் முருங்கீரை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த உள்ளே நம்ம தண்ணியே ஊற்றலாம். அந்த கீழே தண்ணியாக க்ளீனாக சரியாயிடுச்சு. தண்ணி பட்டுறதுலாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் கிடையாது. நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிங்க. இதுதாங்க ஹெல்த்தியான முருங்கைக்கீரை ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்ன போடலாம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, இந்த மல்லாட்டை பயிறு, அது மிளகாய் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 2 டீஸ்பூன் போடலாம். பத்தலை அப்படின்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை தேங்காய் தூள் லைட்டாக கொஞ்சம் ஒரு 1/2 மூடி இல்லை 1/4 மூடி எடுத்துருக்கோம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு கலக்கிங்க. கலக்கிட்டு அந்த உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிங்க. சூப்பரான ரெசிபி சரி. முருங்கைக்கீரை வந்து அதிகமான மருத்துவம் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. முருங்கை சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. அப்படி வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது வர முருங்கீரை செஞ்சுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. வர முருங்கீரை சூப்பராக செஞ்சுருக்கோம். உப்பு காரம் கட்டெல்லாம் செஞ்சுருக்கோம். அந்த முருங்கீரையில் அதிகமான மருத்துவம் நிறைய இருக்குது. அதனால் அடிக்கடி இந்த முருங்கைக்கீரை வந்து ஒரு கூட்டாவோ பொரியலாவோ அல்லது சாம்பாரோ அப்படி பல ரெசிபி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதிகமான பெனிஃபிட்ஸ், உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அத்தனை இந்த முருங்கைக்கீரையில் இருக்குங்க. அடிக்கடி சாப்பிடுங்க. வந்து கால்சியம் சத்து, இரும்பு சத்து, பல விதமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்குதுல. எந்த அளவு வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டாலும் போதுங்க. 2 டைம் முருங்கைக்கீரைனா 10 ரூபா தான் கட்டு. இல்லை ஊருங்கள்லாம் பெரியவே கிடைக்குது. இது சாப்பிடுங்க. எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே போல் செய்யுங்க. செஞ்சு பார்த்து கமெண்டில் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக அவசியம் சொல்லுங்கள். ஓகேவாஸ்? இந்த வேர்க்கடலாம் போட்டு சூப்பராக செஞ்சிங்கன்னா சாப்பிட்றது சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும். வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் கூட சாப்பிட்லாங்க. கூட்டாவோ துவையலாவோ சட்னியாவோ இந்த ஒரு பெரட்டலாவோ சாம்பார் போட்டு சாப்பிட்டாலும் முருங்கை பயன்படுத்தும் போது நமக்கு ஆரோக்கியமான உணவு. ஓகேங்களா? உடம்புக்கு தேவையான சத்து அத்தனை விதத்தில் அடிக்கடி சாப்பிட்டு எல்லோரும் பயனுள்ளதாக ஆகும். ஓகேங்க. ஓகே வாஸ். நீங்கள் சாப்பாடு பாருங்கள்.
பீக்கங்காய் பிரட்டல், முருங்கைக்கீரை பிரட்டல், பிரண்டை, ஹெல்த்தியான துவையல், மாங்காய் தொக்கு. இது வச்சு ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு. அப்படியே டேஸ்ட்டாக சூப்பராக சாப்பிடலாம். ஓகே.